நிறமாறிய மதுபான போத்தல்கள் சர்ச்சைக்குள் சிக்கிய போலீசார். குறைக்கப்படவுள்ள மின் கட்டணத் தொகை நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. ஜாலில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய தெருவோர உணவகங்களுக்கு எதிராக நடவடிக்கை. தேர்தலை ஒத்திவைக்க முடியாது, ரணில் தரப்புக்கு மஹிந்த எச்சரிக்கை. கல்முனையில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பியோடிய வைத்தியர், நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. ரணிலுடன் அனுரவுக்கு ஒப்பந்தமா மறுக்கின்றது தேசிய மக்கள் சக்தி. அவதானமாக செயற்படுங்கள், டெங்கு நோய் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. அரச ஊழியர்களின் சம்பள பிரச்சினை தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு போலீசாரினால் கைப்பற்றப்பட்ட மதுபானம் தேயிலை சாயமாக மாறியது தொடர்பில் ஊர்காவற்றுறை நீதிமன்ற உத்தரவின் பேரில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நெடுந்தீவு பகுதியில் அளவுக்கு அதிகமான மதுபான போத்தல்களை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் நபரொருவர் நெடுந்தீவு போலீசாரினால் முன்னர் கைது செய்யப்பட்டு ஊர்காவற்றுறை நீதிவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதன்போது நெடுந்தீவு போலீசாரினால் சந்தேக நபரிடமிருந்து மீட்கப்பட்ட மதுபான போத்தல்கள் சீல் வைக்கப்பட்டு சான்று பொருட்களாக மன்றில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வழக்கு விசாரணைகளின் போது தன் மீதான குற்றச்சாட்டினை சந்தேக நபரை ஏற்றுக்கொண்டதை அடுத்து அவருக்கு தண்டம் விதித்த மன்று நபரொருவர் 10 மதுபான போத்தல்களை உடைமையில் வைத்திருக்க முடியும் என்பதால் அவரிடமிருந்து மீட்கப்பட்ட மதுபான போத்தல்களில் 10 போத்தல்களை மீள கையளிக்குமாறும் மேலதிக போத்தல்களை அளிக்குமாறும் மன்று உத்தரவிட்டுள்ளது. இதனையடுத்து சான்று பொருளாக மன்றில் ஒப்படைக்கப்பட்ட மதுபான போத்தல்களில் 10 போத்தல்களை மீள அந்த நபரிடம் ஒப்படைத்த போது அவற்றில் சில போத்தல்கள் மதுபான நிறம் மாறியிருந்ததுடன் அடியில் மண்டி படிந்த நிலையில் காணப்பட்டுள்ளது. அதனையடுத்து இது தொடர்பில் நீதிமன்ற பதிவாளரிடம் குறித்த நபர் முறையிட்டுள்ளார். இந்த முறைப்பாட்டினை பதிவாளர் எழுத்து மூலமாக பெற்று நீதவானின் கவனத்திற்கு கொண்டு சென்றதை அடுத்து நீதவானின் உத்தரவின் பேரில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபை தனது மின்சார கட்டண திருத்த யோசனையை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ளது. இந்த முன்மொழிவு தொடர்பான பொது கலந்தாய்வு விரைவில் நடாத்தப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு விளக்கமளித்துள்ளது. இதனையடுத்து ஜூலை 1ஆம் திகதி முதல் மின் கட்டணத்தை குறைக்க திட்டமிட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இது தொடர்பான ஏனைய நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் பொது சுகாதார பரிசோதகர்களினால் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது உணவக உரிமையாளர்கள் 3 எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. குறித்த வழக்கு யாழ் மேலதிக நீதிவான் நீதிமன்றில் பொது சுகாதார பரிசோதகர் சஞ்சீவனினால் நேற்று முன்தினம் அதாவது 10/6/2024 அன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்போது மருத்துவ சான்றிதழின்றி உணவை கையாண்டமை, தனிநபர் சுகாதாரமின்றி உணவை கையாண்டமை போன்ற அடிப்படையான சுகாதார வசதிகள் கூட இல்லாமல் உணவு தயாரித்தமையினால் மேற்படி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வழக்குகளை நேற்றைய தினமே விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட மேலதிக நீதிவான் லெனின்குமார் 3 வியாபார உரிமையாளர்களுக்கும் மொத்தமாக 35,000 ரூபாய் தண்டப்பணம் மறவிட்டதுடன் கடும் எச்சரிக்கையும் வழங்கியுள்ளார் என தெரிய வருகின்றது. அரசியலமைப்புக்கு முரணாக தேர்தலை ஒத்திவைக்க முடியாது எனவும் அவ்வாறான செயலை செய்தால் அது ஐக்கிய தேசிய கட்சியின் முட்டாள்தனமான முடிவு எனவும் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பதுளையில் நேற்று அதாவது 11/6/2024 அன்று இடம்பெற்ற கட்சி கூட்டம் ஒன்றில் அவர் இதனை கூறியுள்ளார். தொடர்ந்து உரையாற்றிய மஹிந்த ராஜபக்ச, இப்போது நாட்டு மக்கள் மொட்டு கட்சி மீது பெரும் நம்பிக்கையை வைத்துள்ளனர். எமது கட்சியின் சில உறுப்பினர்கள் வெளியேறினாலும் எதனையும் இழக்கவில்லை. அதைவிட இன்று நாம் பலமாக இருக்கின்றோம். தேர்தலை நடத்த வேண்டும். அரசியலமைப்புக்கு முரணாக தேர்தலை ஒத்திவைக்க முடியாது. ஐக்கிய தேசிய கட்சி அவ்வாறு செய்யும் என்று நான் நினைக்கவில்லை. அது ஒரு முட்டாள்தனமான விடயம். ஐக்கிய தேசிய கட்சி அவ்வாறானதொரு செயலை செய்தால் அது ஐக்கிய தேசிய கட்சியின் தனிப்பட்ட முடிவாகும். ஜனாதிபதி வேட்பாளர் குறித்து நாங்கள் எதுவும் கூற மாட்டோம். சரியான நேரத்தில் சொல்வோம். மொட்டுவின் வெற்றிக்காக மக்கள் காத்திருக்கின்றனர், வேறு கட்சிகளுக்காக அல்ல என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மதுபோதையில் காரை செலுத்தி மோட்டார் சைக்கிளில் சென்ற இளைஞனை மோதி விபத்துக்குள்ளாக்கி தப்பிச் சென்ற வைத்தியரை 5 லட்சம் ரூபாய் சரீரப்பிணையில் விடுதலை செய்ய கல்முனை நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட இளைஞனுக்கு 1 லட்சம் ரூபாவினை இழப்பீடாக வழங்க வேண்டும் எனவும் எதிர்வரும் ஜூலை மாதம் 31ஆம் திகதி வரை வழக்கினை ஒத்திவைக்கவும் நீதிமன்றம் அறிவித்துள்ளது.
குறித்த விபத்தில் வைத்தியரின் வாகன அனுமதி பத்திரம் காலாவதியாகியுள்ளமை, அபாய நிலையில் வாகனத்தை செலுத்தியமை, மது போதையில் சென்றமை உள்ளிட்டவைக்காக ரூபாய் 80,000க்கு மேல் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் பாதிக்கப்பட்ட இளைஞனுக்கு 1 லட்சம் ரூபாவினை இழப்பீடாக வழங்க வேண்டும் எனவும் எதிர்வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரை வழக்கினை ஒத்திவைக்கவும் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. குறித்த விபத்தில் வைத்தியரின் வாகன அனுமதி பத்திரம் காலாவதியாகியுள்ளமை, அபாய நிலையில் வாகனத்தை செலுத்தியமை, மதுபோதையில் சென்றமை உள்ளிட்டவைக்காக ரூபாய் 80,000க்கு மேல் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் பாதிக்கப்பட்ட இளைஞன் காயமடைந்த நிலையில் கல்முனை அஸ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீசார் கூறியுள்ளனர். மேலும் காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் இளைஞன் செலுத்திச் சென்ற மோட்டார் சைக்கிளும் சேதமடைந்த நிலையில் கல்முனை போலீஸ் நிலையத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் தமது அணிக்கும் இடையில் எந்தவித ஒப்பந்தமும் கிடையாது என்று ஜேவிபி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. ரணிலும் தேசிய மக்கள் சக்தியினருக்கும் இடையில் அரசியல் ஒப்பந்தம் இருப்பதாகவும் அந்த கட்சியினர் சிவப்பு ஜானைகள் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியால் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட நிலையிலேயே அந்த குற்றச்சாட்டு தேசிய மக்கள் சக்தி நிராகரித்துள்ளது. தேசிய மக்கள் சக்திக்கு மக்களுடன் மட்டுமே ஒப்பந்தம் உள்ளது, ஜனாதிபதியுடன் யாருக்கு ஒப்பந்தம் உள்ளது என்பது விரைவில் தெரிய வரும் என்றும் தேசிய மக்கள் சக்தியின் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. நிலவும் மழையுடன் கூடிய வானிலையுடன் டெங்கு அபாய வலயங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கடும் மழையுடன் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையும் வேகமாக அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த மாதம் கடந்த 11 நாட்களில் மாத்திரம் 971 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதோடு இதுவரை நாடளாவிய ரீதியில் 25,891 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இந்த காலப்பகுதியில் 9 டெங்கு மரணங்களும் பதிவாகியுள்ளதாக டெங்கு அபாய பிரிவு தெரிவித்துள்ளது. அரசு சேவையில் நிலவும் சம்பள முரண்பாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிபுணர் குழு ஒன்றை நியமித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் உதய செனவிரத்னவின் தலைமையிலான இந்த குழுவின் ஏனைய உறுப்பினர்களாக தேசிய வரவு செலவு திட்ட திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் SDJ நிலுக்ஷன், முகாமைத்துவ சேவைகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஹிரன்சா கழுதந்திரி, ஒருங்கிணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகம் S ஆலோக பண்டார, நிறுவன பணியாளர்கள் HS சந்தனகுமார சிங்க, வைத்தியர் டெரன்ஸ் காமினி டி சில்வா, துமிந்த ஹலங்கமுவ, சந்தி H தர்மரத்ன மற்றும் இஸ்ரு திலகவர்த்தன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். மலாவியின் துணை அதிபர் சௌலோ சிலிமா மற்றும் அவரது மனைவி உட்பட 9 பேர் அவர்கள் பயணம் செய்த விமான சிங்காவா மலைத்தொடரில் விழுந்து நொறுங்கியதில் பலியாகியுள்ளதாக அந்த நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இதனால் அங்கு துக்க தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. சிலிமாவும் மற்ற பயணிகளும் நாட்டின் முன்னாள் அட்டர்னி ஜெனரலின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள சென்றபோது அவர்களது விமானம் டேராரில் இருந்து கீழே விழுந்துள்ளது. தலைநகருக்கு வடக்கே சுமார் 20 மைல் தொலைவில் உள்ள விமான நிலையத்தில் விமானம் தரையிறங்க முடியவில்லை என்றும் விமானம் காணாமல் போனதும் லிஹாங்கோவுக்கு திரும்பும்படி விமானிக்கு அறிவுறுத்தப்பட்டதாகவும் விமான போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மலாவியின் துணை அதிபர் சௌலோ சிலிமாவை ஏற்றிச் சென்ற ராணுவ விமானம் காணாமல் போனதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. ரேடாரில் இருந்து விலகியதிலிருந்து விமானத்துடன் தொடர்பு கொள்ள விமான அதிகாரிகளின் அனைத்து முயற்சிகளும் இதுவரை தோல்வியடைந்துள்ளதாக அந்த நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது. காணாமல் போன குறித்த விமானத்தில் மலாவியின் துணை அதிபரான 51 வயதான ஸ்லிமா மற்றும் 9 பேர் பயணித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் மலாவியின் அதிபர் லாசர் ஜாக்ரோட் பிராந்திய மற்றும் தேசிய படைகளுக்கு விமானம் இருக்கும் இடத்தை கண்டறிய உடனடி தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டுள்ளார். மேலும் பணி நிமித்தமாக பஹாமஸ் நாட்டிற்கு செல்லவிருந்த அதிபர் சாக்வேரா தனது பயணத்தையும் ரத்து செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை 2022ஆம் ஆண்டில் பிரிட்டிஷ் மலாவிய தொழிலதிபர் சம்பந்தப்பட்ட லஞ்ச ஊழல் செய்ததாக கைது செய்யப்பட்டு குற்றம் சாட்டப்பட்ட போது துணை அதிபர் ஸ்லிமாவின் அதிகாரங்கள் பறிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஆதரவு குறித்து ராஜபக்ச இல்லாத புதிய அரசியல் கூட்டணியை உருவாக்குவது தொடர்பில் கடந்த 9ஆம் தேதி அரசாங்க எதிர்க்கட்சி மற்றும் அரசியல் கட்சிகளுக்கு இடையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று கொழும்பில் நடைபெற்றுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் தெரிவிக்கப்படுகின்றது. இக்கலந்துரையாடலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் சமகிலி ஜன பலனிம ஆகிய கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டதாக கூறப்படுகின்றது. இந்த கூட்டமைப்பை உருவாக்குவது தொடர்பில்
நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடியதாக தெரிவிக்கப்படுகின்றது. வேலையில்லாத திட்டத்தை குறைக்கும் அரசியல் மற்றும் ஊழலற்ற அரசாங்கத்தை உருவாக்குவதற்காக ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடும் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் 2 ஒப்பந்தங்களில் கைச்சாத்திடுவதற்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது. ராஜபக்சே இல்லாத கூட்டணியில் ஸ்ரீலங்கா போஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தும் 60க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் இணையுள்ளதாக கலந்து கொண்ட எம்பிக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் புதிய கூட்டணியின் அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு 3 அரசியல் தலைவர்கள் இங்கு நியமிக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு வாரத்திற்குள் அரசியலமைப்பு கூட்டணி உருவாக்கப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது. அதன் பிறகு அரசியல் கட்சியுடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.